ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 2 ஏக்கர் ஃபீல்டில் பசுந்தீவனங்கள் வந்து கிட்டத்தட்ட சூப்பர் நேப்பியர், குட்டை நேப்பியர், அதோட கோஎஃப்எஸ் 29 3 தீவனமும் பயிரிட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஎஃப்எஸ் 29 வந்து ஒரு 2 வயல் தான் பயிரிட்டிருக்கோம். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டை நேப்பியர், அதோட சூப்பர் நேப்பியர் பயிரிட்டிருக்கோம். அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா மான்கள் வந்து தொடர்ந்து நம்ம பசுந்தீவனங்களை ஃபுல்லாக மேயிறதா நம்ம ஏற்கனவே வீடியோவில் நிறையா காமிச்சிருந்தோம். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஎஃப்எஸ் 29 ஃபீல்டு இருக்குது. ஆனால் மான்கள் வந்து இந்த கோஎஃப்எஸ் 29 வந்து மேயிறது கிடையாது. அது என்ன காரணமோ தெரியலை. கோஎஃப்எஸ் 29 மொத்தத்தில் மோந்தோடைய பார்க்குறது கிடையாது. ஆனால் அதே இது சூப்பர் நேப்பியர், குட்டை நேப்பியரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி கண்டினியூவாக மேயுது. இப்படி தெரிஞ்சிருந்தால் நம்ம முதல்ல கோஎஃப்எஸ் 29 கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம் போலுக்கு. அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு அந்த பக்கம் உள்ள ஃபீல்டில் உள்ள சூப்பர் நேப்பியர் எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணி விட்ட ஃபீல்டில் உள்ள எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேய்ஞ்சு அந்த தீவனத்தை நம்ம வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுற அளவுக்கு அதுகளை அழிச்சிருச்சு. ஆனால் அதே ஃபீல்டுக்குள்ளே இருக்க கோஎஃப்எஸ் 29 இது வரைக்கும் சாப்பிட்டது கூட கிடையாது.